ஹலோ, டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இன்னைக்கு ஆட்டோட லங்ஸ் வெள்ளை உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க. அடுத்து காளான் பூண்டு பேஸ்ட்டு பட்டை சோம்பு கல்பாசி கிராம்பு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வெங்காயத்தை நல்லா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் லங்ஸ் போட போகிறோம். ஆட்டோட நுரையீரல்லாம் கிராமத்தில் யாரும் வாங்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் தொங்கும். ஏன்னா அது சமைக்க தெரியாது. நுரையீரல்லாம் யாரும் சமைக்க மாட்டாங்க. கழிவுகள்னு சொல்லுவாங்க. நுரையீரல், கிட்னி, அப்புறம் அந்த சீட்ஸ் சொல்லுவாங்க, விதைகள், அப்புறம் ஈரல் மட்டும் சாப்பிடுவாங்க. செவரிட்டி இப்போ பெரிய டிமாண்ட் ஆகி போச்சு. என்னமோ அதுதான் ரத்தம் ஊடுற மாதிரியும் உடனே குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரியும் செவரிட்டி அநியாய விலை 150 ரூபா ஆகி போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1000 ரூபா திரும்ப இருக்குது செவரிட்டி. எல்லாமே இங்கே நம்ம ஒதுக்கின ஃபுட்டெல்லாம் ஃபாரினர்ஸ் டிமாண்ட் பண்ணி விட்றாங்க. ரத்த சுரக்கம் அப்படிங்க ஏதோ ரெகுலர் ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். குக் பண்ண விதம், க்ளீன் பண்ண விதம், இந்த பிராண்டு கோஸ்ட் லிசியஸ் நல்லா வதக்கணும். நறுக்குன்னு இருக்கும். குழந்தைகள் சாப்பிட்லாம். இதெல்லாம் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டு. இது 5 வயசுலேருந்து 10 வயசு வரலையும் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா தான் ஆரோக்கியமாக குழந்தை 6 அடி ஹைட்டு வரணும். இண்டியன்ஸ் பி ப்ரவுட். 6 ஃபீட் ஹைட், 1.5 ஃபீட் வித்து, 1.5 அடி அகலம். அந்த ராஜாக்கள் வாழ்ந்தாங்க. ராஜராஜ சோழன், மருது பாண்டியர், சொல்லிக்கிட்டே போகலாம். ராஜேந்திர சோழன், அது மாதிரி சேரன் பாண்டியன், அப்புறம் மதுரை பாண்டியன், சேரன் மன்னர்கள் எல்லாம் ராஜாக்கள் இப்படி தான் வந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன சாப்பிட்டாங்க? ஆடு, அப்புறம் நெல்லிச்சோறு, அப்புறம் வேறு என்ன இருக்குது? மீன், நண்டு, இறால், இதை சேர்ந்து தான் நம்ம இண்டியன்ஸு. 6 ஃபீட் 6 அடி உயரம். வால் வீச்சில் வீரபாண்டிய கட்டப்பன் கூட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்தார் சிவாஜி சார். பட் அதுக்கு முன்னாடி மருது பாண்டியர்களாக இருக்கட்டும், பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும், சோழ மன்னர்களாக இருக்கட்டும், திலகெடுத்த தோள்கள் அப்படியே தோல் போட்டு அது இந்த பாகுபலியில் அருமையாக காட்டியிருப்பார். அந்த என் ஃப்ரெண்டு நல்ல மனுஷன் ராணா அப்படியே காட்டுவார். பிரபாஸ் காட்டுவார். நல்லாயிருக்கும். அது மாதிரி தமிழில் இப்போ ஆண்களே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆண்களே 6 அடி ஹைட்டு, 1.5 அடி ஆகலாம். அப்படி திலவெடுத்த தோள்கள் அப்படியே கையெல்லாம் வால் வீசி மீசையே இல்லை. என்ன பண்ணுறது? முரட்டு மீசையும் திலவெடுத்த தோள்களும்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம தமிழர்கள் வாழ்ந்த வரலாறு இப்போ எங்கே போச்சு? எல்லாம் போச்சு. சாப்பாடு கிடையாது, சுகர் வந்துடும், அது வந்துடும். இது மனித உடம்புக்கு உணவு இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம். இந்த ராஜாக்கள் எவ்வளோ பெண்களே அப்படி போர் புரிவாங்க. ஜான்சி ராணி, வேலுமகாட்சியார் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சண்டை போர், வாள் போர், வெற்றி போர் நிறையா இருக்கும். இந்த அடிமுறை விளையாட்டெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டார் படம், இந்த பட்டாசு படம் பார்த்திங்கன்னா தெரியும். அதில் அந்த டைரக்டர் ஒரு நல்ல கதை. இந்த அடிமுறை விளையாட்டெல்லாம் திருநெல்வேலி சைடில் இருந்தது. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள். வீட்டில் குழந்தைகள் மழலைகள் இருக்குது, செல்வம் வேணும். எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை, பேராசை. 5 பொண்ணு 5 பையன். எவ்வளோ கூட்டு குடும்பம் தெரியுமா? அதெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷம், பாசம், துக்கம். அந்த கிழக்கு சீமையில் படம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக எடுத்துருப்பார் பாரதியார் சார். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாசம்னா என்ன, உறவுன்னா என்ன, எல்லாமே சினிமா கற்றுக் கொடுக்குறது. ஒரு பல்கலைக்கழகம் சினிமா. இப்போ இந்த லங்ஸோட டேஸ்ட்டும் இந்த காளான் மட்டும் போடுறேன். ஏன்னா சுரக்காய் கடைசியாக இறங்கணும்னு போட்டுக்கிறேன். ஏன்னா அது அந்த நீர் சத்து உடம்புல இறங்கணும். கடைசியாக போட்டுக்கலாம். கம்மன்னு வாசனை. இதெல்லாம் அரைக்கிறதுக்காக தேங்காய் திருவுணது, தேங்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், கசகசா, மிளகு, ஒரு கல்பாசி, பட்டை நல்லா வதக்குங்க எண்ணெயில். இப்போ ஃபைனல் ப்ராசஸ். முதல் ப்ராசஸ் ஆட்டு லங்ஸும் நுரையீரலும் இது குக்கரில் வேக வச்சு. இப்போ 2வது வெள்ளை உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டு தாளிக்கணும். சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, சுரக்காய்
சுரக்காய் பாருங்கள், இது ஒரு டிஷ் ஆகிடும். அவ்வளோதான். 2 டிஷ்ஷு செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு காய்கறி பட் என்ன ஒரே டிஷ்ஷோட தான் செய்ய போகிறேன். ஏன்னா இந்த நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் கலந்து ஒரு டிஷ்ஷு. கொஞ்சம் உப்பும் போட்டுக்குங்க, லைட்டாக போட்டுருங்க, நிறையா போட்டுறாதீங்க. ஆயில் பாத் மாதிரி ஆயில் கோச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு இந்தியன். அது தமிழ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சுரக்காய் வித்து இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் புது புது டிஷ்ஷு, புது புது வெரைட்டி, இன்னும் நிறைய காம்பினேஷன் இருக்குது, ஏகப்பட்ட காம்பினேஷன். இதெல்லாம் வளரணும். இந்தியன்ஸ் ஆர் 6 feet. ஆம்பளைங்க வந்து 6 அடி 6.5 அடி வரையும் வளரணும். பெண்கள் 6 அடி வளரணும். 6 feet பெண்கள், 1.5 வித்து அகலம் 1.5 அடி இருக்கணும். குழந்தைகள்லாம் இராணுவ தளபதி ஜெர்மானியஸ் மாதிரி, அமெரிக்கன்ஸ் மாதிரி ஹைட்டாக இருக்கணும். அப்போ அந்த ஃபுட்டு தான் காரணம். இப்போ நான் 3 வயசுலேருந்து 15 வயசு வரலையும் கஞ்சி சோறு வெங்காயம் தான் வாழ்க்கையில் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட்டு ஐ என்ஜாய் இருந்த லைஃப். நல்ல ஃபுட்டு. 15 வயசுலேருந்து எல்லா ஹோட்டல்களையும் அட்வான்ஸ் பே பண்ணுவேன். நான் வந்து பிஸ்னஸில் இருந்ததுனால 15 வயசுலேருந்து இப்போ சம்பாதிச்சு வைப்பேன் பணம். எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி வந்து அதை ஒம்பளிப்பாங்க. எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வச்சு வைப்பேன். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்லாம் வச்சுக்கிட்டா அந்த 15 வயசில் நான் என்ன பண்ணுவேன், எல்லா ஹோட்டல்லையும் போய் டெபாசிட் கொடுத்து வச்சுருவேன். முனியாண்டி விலாஸில் ஒரு 100 ரூபா கொடுத்து வச்சுருவேன் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை. அது ஒரு 10 நாளைக்கு எனக்கு சுட்ட குடல், அப்புறம் அந்த ஆட்டு மூளை ஃப்ரை, அப்புறம் லங்ஸு எல்லாம் கிடையாது, ஆட்டு மூளை ஃப்ரை, அப்புறம் இது இருக்குது ஆட்டில் வந்து சாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரியாணியெல்லாம் அப்போ கிடையவே கிடையாது. சாப்பாடு தான் மட்டன் குழம்பு தான். இப்போ தான் இந்த பிரியாணின்னு வந்துருச்சு. அந்த காலத்தில், எங்கள் காலத்தில் நோ பிரியாணி, எப்போயாவது ஒரு டைம் பிரியாணி. பிகாஸ் அந்த குழம்போட மட்டன் குழம்பும் அந்த சாப்பாடும் ரத்த பொரியல், மட்டன் வறுவல், மட்டன் சுக்கா, ரத்த பொரியல், சாப்பாட்டுக்கு மட்டன் குழம்பு, எலும்பு ரசம். நான் வச்சு காமிக்கிறேன். எலும்பு ரசமெல்லாம் எவ்வளோ சுவை தெரியுமா? இன்னும் எலும்பு ரசம் இருக்குது, நிறைய வெரைட்டியாக செஞ்சுருக்கலாம். அப்புறம் அந்த தலைக்கறி குழம்பு, அதான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து முனியாண்டி விலாஸில் கற்றுக்கிட்டது. எங்கள் சித்தப்பா இருக்கார், அவருக்கு அக்கௌண்ட்டே இருக்கும் திருச்சியில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் முனியாண்டி பிரிட்டி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ். 1970-75 எங்கள் சித்தப்பா பொன்னுச்சாமி டைமண்ட் மர்ச்சன்ட்டு, டைமண்ட் மேனுஃபேக்சரர். ஒரு அமெரிக்கன் டைமண்ட் அவர் பண்ணார்னா அது வந்து காலத்திலும் அழியாதது. அவர் வந்து மிலிட்ரி ஹோட்டலில் அக்கௌண்ட் வச்சு சாப்பிடுவார், பொன்னுச்சாமி ஹோட்டல். அது மாதிரி ஒரு ஊருக்காக ஒரு ஹோட்டல் தேடி கண்டுபிடிச்சி அதோட ருசி என்ன, சுவை என்ன, இதெல்லாம் சாப்பிட்ணும். எங்கள் அம்மா வழி எங்கள் பாட்டி வீடு தாத்தா வீடு மட்டும்தான் கொஞ்சம் ஏழைகள். மற்றபடி சின்ன தாத்தா கூடலாம் இடுப்பு சாப்பாடு. கேரியர்லேருந்து 4 அடுக்கு அப்படியே மீன் குழம்பு வரும் பாருங்கள். மட்டன் குழம்பு மயிலாடுதுறையில் துர்கா பவன் பேர்லாம் ஞாபகம் இல்லை. இடுப்பு சாப்பாடு கேரியர் 4 கேரியர் 5 கேரியர் வரும் ஹோட்டலில். இன்னும் வியாபாரம் பண்ணும்போது சமைக்க நேரம் இருக்காது. வேலைக்காரங்கள் வந்து இப்போ தான், அந்த காலத்தில் வேலைக்காரங்கள் கிடையாது. ஏன்னா சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கு ஐயரை வச்சுக்குவோம். ஸோ அந்த அழகரன் சோமாரின்னு சொல்லுவாங்க, அவங்க முழு பேர் தெரியல. ஸோ அழகரன் குடும்பம் வந்து எடுப்பு ராஜ சாப்பாடு வரும். 4 கேரியர் வரும்னா பாருங்கள், மத்தியான சாப்பாடு மீன் குழம்பு இருக்கும், மீன் வறுவல் இருக்கும், மட்டன் இருக்கும், மட்டன் குழம்பு இருக்கும், மட்டன் சுக்கா இருக்கும். ஸோ சாப்பிட்ட குடும்பம். சைவத்துக்கு ஒரு பேர், அசைவத்துக்கு ஒரு பேர். ஒரு குடும்பம்னா இருந்தால் கஞ்சி சோறு வெங்காயமும் இருக்கணும், எடுப்பு சாப்பாடு ராஜ சாப்பாடு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். வாழ்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். அதனால் ஒரு அனுபவங்களும் சாப்பாடுங்கும்போது இத்தனை அனுபவங்கள் பாருங்கள். எங்கள் அப்பா வந்து மீன் நல்லா வாங்கிட்டு வருவார். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் இருந்தேன். 2 வருஷம் இருந்திருப்பேன். ஆட்டு கூறு கட்டுவாங்க, கூறு கட்டி கொண்டு வருவாங்க, ஆட்டு கூறு. அப்போ முதல் கூறு எங்கள் அப்பாவுக்கு வந்துடும். அந்த 2 கூறு எடுத்துகிட்டு வந்துடுவார். அது ஞாபகம் இருக்குது. மழை காலத்தில் டேம் மீன் பிடிச்சிட்டு வருவார், ஆற்று மீன், விரால் மீன். அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. ஸோ சாப்பாடு விஷயத்தில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு.
இப்போ அங்கேயும் நமக்கு ஆட்டு நுரையீரல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெண்டையும் சேர்த்து டிஷ் பண்ண போகிறோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் சுரக்காய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய், மறுபடி லவங்கம், பட்டை, அந்த எல்லாத்தையும் அரைச்சி அந்த பேஸ்ட் மசாலா வித் இதே ஒரு குழம்பாக சாப்பிட்டுக்கலாம். பட் இருந்தாலும் அந்த நான்வெஜ் பிரியர்களுக்கு அந்த ஆட்டு நுரையீரலுடைய அந்த ஸ்மெல்லிங் சொல்லுவாங்க, வாசனை, அந்த எசன்ஸ் கொஞ்சோண்டு இருந்தால் சுரக்காய் சூப்பராக இருக்கும். ஆஹா, என்ன அருமையாக நுரையீரல் பார்த்திங்களா? அந்த காளானும் அந்த நுரையீரலும் எப்படி வெந்திருக்கு பார்த்திங்களா? ஆஹா, இது பிரியாணியே செஞ்சுடுவாங்க சில பேர். அப்படியே அரிசியை வடித்து கொட்டினா பிரியாணி. ஆட்டு நுரையீரல் பிரியாணி ஒரிஜினல். இது ஏன் சுரக்காயை லாஸ்ட்டில் போட்டோன்னா, சுரக்காய் வந்து பீஸ் பவுட்ரு ஆகிடும். அதனால் கொதிக்க வச்சு இறக்குனா போதும். சுரக்காய் சும்மா இப்படி தான் சமைச்சு சாப்பிட்ணும். இதை இட்லிக்கு ஊற்றிக்கலாம், சட்னி, இது இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ அருமையான டிஷ்ஷு. ஹைஜீன், ரொம்ப சத்தான பொருள். இவ்வளோ பொருளையும் நீங்கள் சமைச்சிங்கன்னா தான் 60 to 100 குக்கிங் இஸ் மஸ்ட்டு. நீங்கள் டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் அவங்கள இன்னர் ஆர்கன்ஸை பாதுகாக்க ஒரு குக்காக தான் ஆக முடியும். சமையல் தான். மனைவியோடு சேர்ந்து சமைங்க. மனைவியோடு சேர்ந்து சமைக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சமைங்க, ஜமாயிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் குறிப்பிட்டா சொல்கிறது யங் ஜென்ரேஷனுக்கு, உங்களுடைய சீனியர் சிட்டிசன் சமைச்சு போடுங்க. சில விஷயங்களில் வந்து சமைச்சு போட்டிங்கன்னா தான் நல்லது. ஓகே, சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தான் டிஃப்ரெண்ட் டிஷ் போடுவேன். ரொம்ப விலை கம்மி. இப்போ 200 ரூபா ஆட்டுகிறேன். சுரக்காய் ஒரு 50, 250. காளான் ஒரு 100, 350 ரூபாயில் ப்ளஸ் இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்திங்கன்னா 500 ரூபா தான் ஆகும். 500 rupees அப்ராக்சிமேட்லி. ஒரு 6 பேர் எனாஃபாக திருப்தியாக நல்ல ராஜ சுவையோடு சாப்பிடலாம். சமைச்சு பாருங்கள், ஜமாயிங்க. இதோட அடுத்த ப்ராசஸ் வீடியோ உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போடுறேன்.